வணக்கம். நிறுதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் நித்திலன் சுவாமிநாதன் என்பவருடைய இயக்கத்தில் வெளிவந்துள்ள மகாராஜா என்ற தமிழ் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இதில் முக்கியமான கதாபாத்திரம் நடித்துள்ளவர்கள் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப் மற்றும் மம்தா மோகன்தாஸ், அபிராமி, வினோத் சாகர், சிங்கம் புலி, முனிஷ்காந்த், நட்ராஜ் போன்ற பலர் இதில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை பற்றி கதை சொல்வதற்கு முன்னால் சில ஆரம்ப காட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆரம்ப காட்சியில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியாக தோன்றுகிறார். அவர் தம் முதலாளிகிட்ட அடுத்த நாள் லீவ் வேணும்னு சொல்கிறாரு. எப்பவுமே கொஞ்சம் முகம் இறுக்கமாக இருக்கின்றது. அவர் முதலாளி கேட்குறேன்னா எப்போ பார்த்தாலும் உம்னா முஞ்சாவே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடைக்கு, சின்ன கடைக்கு செல்கின்றார். அங்கே சில பொம்மைகள்லாம் வாங்குறாரு. எதிரில் அப்படி அந்த தெருவுக்கு அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவருடைய மனைவி ஒரு பெண் குழந்தை, கை குழந்தையோட உட்காந்துருக்காங்க. இது பொம்மை எடுத்து இது வாங்கலாமா கேட்குறாரு. அவங்க வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சின்ன தெரு தான் அது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு லாரி ஒன்று மிக அதிகமான வேகத்தில் திரும்பி கரெக்டாக அந்த வீட்டுடைய முன்பக்கத்தில் இடித்து விடுகின்றது. அப்படியே அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுகின்றது. அப்படி இடிந்து விழும்போது அவருடைய மனைவி இறந்து விடுகின்றார். மேலே பரண்டை வச்சுருந்த ஒரு குப்பை கூட, மெட்டல், அதாவது தகர மாதிரி, அந்த குப்பை கூட இந்த குழந்தை மேலே மூடிட்டு அதனால் இந்த குழந்தை உயிர் பிழைக்கின்றது. இதற்கு பிறகு பார்த்தால் அந்த உயிரை காப்பாற்றினால அதற்கு பெயர் லக்ஷ்மி என்று பெயர் வைத்துவிட்டு அதை வெள்ளிக்கிழமைனா அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட கும்பிட்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, சாமி மாதிரி. ஏன்னா அது காப்பாற்றிச்சு, உயிர் காப்பாற்றிச்சு நிறையா வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த காட்சியை நாம் பார்த்தோம் என்றால், மகள் பெரிதாகி விடுகின்றார். அவர் பள்ளிக்கு செல்கின்றார். அப்போது அவருக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. விஜய் சேதுபதி அவர்களே ஒரு நாள் ஸ்கூல் பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு. உங்கள் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இல்லை, என் பொண்ணு தவறு செய்திருக்க மாட்டான் என்பதை உறுதியாக கூறுகின்றார். அந்த பொண்ணு ஆக்சுவலி தவறு செஞ்சுருக்காது. அது தெரியாமல் இவர் என்ன பண்ணுவார், வெளியே சொன்ன இவர் வெளியே போக மாட்டேன், பொண்ணு தப்பு செஞ்சுருக்காது சொல்லும்பொழுது செக்யூரிட்டிலாம் உள்ள அவங்க தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்கன்னா அவர் இழுக்கும்போது அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு அலங்கார தூண் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே அதை வளைச்சி விடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும். அது ஸ்ட்ரென்த் என்பதை விட அவர் மகள் மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை, அந்த பாசத்தை வெளிக்காட்டும் ஒரு காட்சியாக ஆரம்பத்திலேயே காண்பித்து விடுகின்றனர். இப்பொழுது இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு லீனியர் திரைப்படம் கிடையாது. அதாவது கதை அப்படியே போகாது. அப்பப்போ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னே வரும், ஃப்ளாஷ்பேக் என்று. ஆனால் நமக்கு எங்கேயுமே குழப்பம் வரலைங்க. இது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கனால நமக்கு எங்கேயுமே குழப்பம் வரவில்லை. இதற்கு பிறகு பார்த்தோம் என்றால், அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு ஒரு வாரம் வெளியூர் போகின்றது. அப்போ போகும்போது அப்பா நீங்கள் நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா நேரத்துக்கு சாப்பிடுங்க எல்லாம் சொல்லிட்டு போகுது. அதற்கு பிறகு ஒரு அடுத்த காட்சியில் அவர் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே வருகின்றார். கொஞ்சம் வீடு அலங்கோலமாக இருக்கின்றது. தரையில் படுத்து அப்படியே ஒரு சோகமாக படுத்து தூங்குகின்றார். அதற்கடுத்து அவர் காவல் நிலையத்துக்கு செல்கின்றார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்று காணாமல் போச்சு, கண்டுபிடிச்சி கொடுங்க கேட்குறாங்க. என்ன காணாமல் போச்சு, நகையா பணமா, இல்லை அப்படி ரவுண்ட் அப்படியே சொல்கிறாரு, ரவுண்டுன்றாரு. ஏன்னா லக்ஷ்மி அப்படின்னு பேர் சொல்கிறாரு. அவனுக்கு முதல்ல ஒன்றும் புரியல. அப்புறம் கொஞ்சம் கேட்க அவர் என்னென்னா அது ஒரு குப்பை கூட அப்படின்றது தெரிய வருது. அவனுக்கு முதல்ல ரொம்ப கோபம் வருது, வெளியே போடா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் விடாப்பிடியாக அதை வேண்டும், எனக்கு வேண்டும், கண்டுபிடித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு என்ன சந்தேகம் வருகின்றது என்றால், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல பின்னாடி, ஒரு கொஞ்சம் நகையோ இல்லை பணமோ ஏதோ வச்சுருக்கார் போல இருக்கு, ஏன் வெறும் குப்பை கூட ஏன் ஒரு மனுஷன் இவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிறான், அந்த மாதிரி போலீஸ்காரர்கள் ஒரு சந்தேகம் வருகின்றது. அது நமக்கும் தோன்றுகிறது, ஏன் அவ்வளோ இதாக போய் நிற்கணும் அங்கே அப்படின்றதுக்கு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, சரி ஏதாவது வரும், நம்ம அதில் பங்கு பிரிச்சுக்கலாம் என்று போலீஸ்காரரும் தீர்மானித்துக் கொள்கின்றனர். அப்பொழுது நட்ராஜ் அவர்கள் தான் அந்த இதில் இன்ஸ்பெக்டராக இருக்கின்றார் போலீஸ் ஸ்டேஷனில். அதற்கு பிறகு இவர்கள் விசாரணையை துவக்குகின்றனர். இதுதாங்க படத்துடைய ஆரம்ப காட்சிகள். இப்பொழுது இதிலிருந்து நமக்கு போவது என்னவென்றால், அந்த லக்ஷ்மி எனப்படும் அந்த குப்பை கூட வைத்துக்கொண்டு அவர் சொல்வது, அது எதற்காக அவர் கொண்டு வருகின்றார் அந்த விஷயத்தை, அது எங்கெங்கு செல்கின்றது, எந்தெந்த குற்றங்களை அது காண்பிக்கிறது, இது கடைசியில் எங்கே போய் முடிகின்றது என்பதுதான் திரைப்படமே. போலீஸ் விசாரணையில் முக்கியமாக எதுவும் தெரியவில்லை. இருந்தாலும் சில குற்றங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டு இருக்கின்றன. நான் சொன்னது போல் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரதுனா நமக்கு அது கரெக்டாக தெரியுது என்ன விஷயன்றது. இப்படியே செல்லும் பொழுது கடைசியில் அந்த படம் முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்னாடி தான் சஸ்பென்ஸ் நமக்கு உடையுது. அப்போ தான் நமக்கு என்ன இவர் சொல்ல வர்றாரு, எதற்காக இவர் இவ்வளோ விடாப்படியாக இருக்கார் அந்த மனுஷன் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கின்றனர். அது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கொஞ்சம் யூகிக்கலாம், சில எப்படி கிளைமேக்ஸ் முடியும் என்று சிலர் யூகிக்கலாம். ஆனாலும்
அது வந்து கடைசி வரை சஸ்பென்ஸை நன்றாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கின்றனர். இப்பொழுது திரைப்படத்திலே ஒவ்வொரு ஏரியாவாக பார்ப்போம். டைரக்ஷன், ஒரு நல்ல ஒரு கதை, அதற்கு வந்து முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே நன்றாக இருக்க வேண்டும், எடிட்டிங் நன்றாக இருக்க வேண்டும், நடிப்பை நன்றாக கொண்டு வர வேண்டும் இல்லையா? இது எல்லாமே டைரக்டர் அவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கின்றார். முன்பு சொன்னது போல் திரைக்கதை எடிட்டிங் நன்றாக இருக்கின்றது. நான்லினியர் இருந்தாலும் நமக்கு கதை நன்றாக புரிகின்றது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது நடிப்பு. விஜய் சேதுபதி வந்து அற்புதமாக நடித்திருக்கின்றார். இது மாதிரி அதாவது எனக்கு விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வில்லனாக நடிக்கிறாரு, அப்புறம் காமெடியாக பண்ணுறாரு, இது மாதிரி நல்ல நிறைய திறமை இருக்கின்றது. இதில் வந்து அந்த மகள் மீது வைத்திருக்கும் பாசமாக இருக்கட்டும், அப்புறம் சில சமயம் வருகின்ற கோபம், சில சமயம் வருகின்ற அவருக்கு வந்து வருத்தம், அந்த அழுகை, எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடித்திருக்கின்றார். இது நமக்கு இப்படி ஒரு அருமையான நமக்கு திறமைசாலியான கலைஞர்கள் நம்மிடம் இருக்கும்பொழுது நமக்கு நல்ல கதை இருந்தால் உங்களை வைத்து கொண்டு நல்ல தரமான திரைப்படங்களை நாம் கொண்டு வர முடியும் தமிழ் சினிமாவில். ஆனால் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மசாலா படங்களுக்கே போயிட்டுருக்கோம். அது எனக்கு என்னமோ ஒரு சின்ன குறையாக தோன்றுகிறது. அதனால் விஜய் சேதுபதி நடிப்பு அற்புதம் அற்புதம் அற்புதம், மிக அருமையாக நடித்திருக்கின்றார். அதே போல் அனுராக் காஷ்யப், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர். அவருக்கு வில்லன் வேடம் தான், ஆனால் அவரும் வந்து நன்றாக நடித்திருக்கின்றார். அவரும் இதில் எமோஷ்னலாக கொஞ்சம் அடிபடுறாரு. அது என்னன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். மற்றபடி விஜய் சேதுபதி பெண்ணாக அந்த குழந்தை இல்லையா, அதுவும் நன்றாக நடித்திருக்கின்றது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் புலியாம் கூட அவர் எதிர்பார்க்காத ஒரு வேடத்தில் நடித்திருக்கின்றார். ஆக மொத்தம் எல்லாருமே நடிப்பை நன்றாக செய்திருக்கின்றனர். இசை என்று பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை. பிஜிஎம் தான் பாட்டு நான் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம படத்தில் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டேங்க. இசை வந்து அந்த பிஜிஎம் வரும்போது அந்த காட்சியிலே இருந்ததுனால எனக்கு இசையை தனியாக உணர முடியவில்லை. அது மாதிரி தனியாக உணரும் வகையில் ஏதோ டூயட் பாடலோ அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இசையினால் வந்து பிஜிஎம் எல்லாம் வந்து பொருத்தமாகத்தான் இருந்தது. மற்றபடி தனித்து வேறுபடுத்தி என்னால் கூற எதுவும் முடியவில்லை. ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான படைப்பு. படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்ற நமது கருத்துக்கு வருவோம். இது ஒரு நல்ல அருமையான கதையுள்ள திரைப்படம், அற்புதமான நடிப்பு, முக்கியமாக இதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கின்றது. அதை நமக்கு கண்டிப்பாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் விக்டிம்ஸ் இருக்காங்க பாருங்களேன், இந்த சமூகத்தில் அதில் அடிபடுறவங்க, இந்த விக்டிம்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை காண்பித்திருக்கின்றனர். அப்படி தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு, அதற்கு கூட இருக்கிற அப்பா அம்மா குடும்பம் இது போன்ற எப்படி துணையாக இருக்கின்றன என்பதை அருமையாக எடுத்து காட்டியிருக்கின்றனர். ஆதலால் அந்த வகையில் பார்த்தால் நல்ல ஒரு மெசேஜும் இந்த திரைப்படம் கொடுத்திருக்கின்றது. முக்கியமாக ஃபேமிலி, டீனேஜ் பெண்கள், டீனேஜ் பசங்க எல்லாருமே போய் பார்க்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு படம். ஆதலால் உங்களுடைய நேரம் பணம் என்று வரும்பொழுது இது போன்ற திரைப்படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றேன். தயவுசெய்து திரைப்படத்தை தியேட்டர் சென்று பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் செய்யுங்கள், மற்றும் நிரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்னென்றும் நன்றியுடன் வணக்கம்.